உறவு காரகத்தால் தான் மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கும். இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 3-7-14 உட்கார்ந்துருச்சுன்னா உறவு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு விரயம் பண்ணும், கண்டிப்பா அந்த உறவை பிரிச்சு வைக்கும். 3ஆம் இடம் சகோதரத்துவமான உறவு, லவ் அண்ட் அஃபெக்ஷன். 7ஆம் இடம் என்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பார்ட்னர்ஷிப். 11ஆம் இடம் என்பது அது எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகப்பெரிய மைனஸ் பண்ணும். விரையாதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா உங்க தொழில் பாவத்தை டோட்டலா முடக்கக்கூடிய பாவம். நம்ம எல்லாம் சொல்லுவோம் 12ஆம் பாவம் 2 தொழில் பண்ணலாம். இருக்கிற சாம்ராஜ்யங்களை பெருசாக்குறது, இருக்கிற சாம்ராஜ்யம் அழியோடு அழிக்கிறது. அப்படி 2 காரகத்தை வந்து கையில வச்சுட்டு இருக்கு. செவ்வாய் வராரு, மூர்க்கத்தனத்தால் இழக்கக்கூடிய விஷயத்தை சொல்லும். சூரியன் வராரு, தன்னுடைய அதீத கோபத்தால் தன்னுடைய விஷயங்களை இழக்கிறதை சொல்லும். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நான் சரவணன் சோமசுந்தரம், பேலன்ஸ் சேரின் ஆசிரியர். இப்போ இந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா விரையாதிபதி திசை நடத்தினால் லைஃப் எப்படி இருக்கும். ஏன்னா விரையாதிபதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நல்லது இல்லை கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏதாவது ஒரு விரயத்தை செய்யும். உயிர் விரயம் இல்லைன்னா பொருள் விரயம் என்பது இந்த ஜாதகத்துக்கு பொதுவாகவே உண்டு. யாருக்கு விரையாதிபதி நடந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் போகாது. அப்ப இந்த விரையாதிபதி விரயத்தை எந்த ரூபத்தில் தருவார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் பேசியிருக்கோம். 12ஆம் இடம் உயிர் வீடாக வந்தால் உயிர் விரயத்தையும், 12ஆம் இடம் பொருள் வீடாக வந்தால் பொருளாதார விரயத்தையும் தரும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்பது பொருளாதார வீடு, அது பொருளாதார விரயத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுவே ரிஷபத்துக்கு 12ஆம் வீடு உயிர் வீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒற்றைப்பட ராசிகள் எல்லாமே உயிர் வீடு, இரட்டைப்பட ராசிகள் எல்லாமே பொருள் வீடு. அப்போ அது 12ஆம் இடமா வரும்போது இந்த பொருளாதாரத்துல இல்ல உயிர் காரகத்துல ஒரு மைனஸை பண்ணும் அப்படிங்கிறது அது இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரி, இந்த திசை நடக்கும்போது என்ன சார் நடக்கும்? அது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும் இல்லையா. விரையாதிபதி ஏன் தீராத மன உளைச்சல், பெரிய லாஸை கொடுக்குது, மன உளைச்சலை கொடுக்குது, பிரிச்சு வைக்குது, ஏன் நம்ம வந்து டென்ஷன் ஆகுறோம், நமக்குள்ள ஏன் வந்து ஒரு அடிக்ஷன் வருது, இதெல்லாமே பார்க்கணும் இல்லையா. 12ஆம் இடம் திசை நடத்தும் போது ஒரு மனிதன் மிகப்பெரிய தவறை செய்வான், மிகப்பெரிய இடத்துல போய் லாக் ஆவான், பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்துல ஏன்டா இந்த திசை வந்ததுங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா அது என்ன மாதிரி பண்ணும் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப பேச போறோம். எந்த லக்னமாக இருந்தாலும் விரையாதிபதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விரயத்தை தரும் என்பது கன்ஃபர்மேஷன். இப்போ அந்த விரையாதிபதி எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு விரையாதிபதி 1, 5, 9, 3, 7, 11 இந்த இடத்துல போய் உட்கார்ந்துடக்கூடாது லக்னத்துக்கு. அப்படி உட்கார்ந்தால் அந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உறவு காரகங்களில் பிரச்சனைகளை கொடுத்துரும். உறவு காரகத்தால் தான் மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கும். சரிங்களா. அதற்கு பதிலாக 2, 4, 6, 8, 10, 12 பாவங்களில் அமரும் போது பொருளாதார விஷயங்களாக கன்வெர்ட் ஆகி உங்களுடைய உறவுக்கு அப்பாற்பட்ட பொருளாதாரம், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை மிகப்பெரிய ஒரு மைனஸை சந்திச்சு தலைமறைவு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பா வந்துடும். ஸோ இந்த பாவங்கள் கூட சேர்ந்துருக்கணும். இப்போ விரையாதிபதி என்பது ஒரு 12ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 9, 3, 7, 11 அப்படின்ற பாவத்தில் அமரும் பொழுது உறவு சார்ந்த விஷயங்களை மைனஸா இருக்கும். இப்போ விரையாதிபதி போய் 5ல் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கும் ஒரு ரூல் இருந்தால் கூட இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் கொடுத்து அங்க லாக் ஆயிடுவாங்க. 3, 7, 11 கன்ஃபார்மா சொல்லிடலாம். 12ஆம் அதிபதி 3, 7, 11 இவங்களுக்கு வந்து ஒரு இல்லீகலான ஒரு அஃபேர் வரும். ஏன்னா 12ஆம் இடம் என்பது குறிப்பா சொல்றது 4, 8, 12 ஒரு இல்லீகல் அஃபேர் சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த அஃபேர் வந்து வெளி உலகத்துக்கு தெரியும், ஆனால் பிரச்சனையோட தெரியும். சரிங்களா. இதுல வந்து ஒரு திருப்தியற்ற மனநிலை உருவாகும். உதாரணத்துக்கு இவங்க போய் அவங்க கூட பழகுறாங்க, அவங்க வந்து கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களால் இவர்களை கவனிக்க முடியலன்னா மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணிடுவாங்க. ஏன்னா 12ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லக்கூடிய ஒரு விரயம், அவங்களால தாங்கிக்க முடியல. அப்ப அந்த உயிர் பாவத்துல உட்காரும் போது அதை சார்ந்த பிரச்சனைகளால் இவங்க எந்த வேலையும் பார்க்காமல் தன்னுடைய வேலைகளை எல்லாம் இழந்து தன்னுடைய பொருளாதாரத்தையும் இழந்துருவாங்க. கவனமாக இருக்கு. ஏன்னா விரயம் என்பது அது உயிர் விரயமா பொருள் விரயமான்னு பாக்குறது அந்த பாவங்களை தொடுங்கன்னு சொன்னா. இந்த 1, 5, 9, 3, 7, 11 உயிர் பாவங்கள், அது உயிர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த எக்ஸ்ட்ரா அஃபேர்ல கொஞ்சம் லாக் ஆயிடுவாங்க நம்ம சொல்றோம். இதுவே 2, 6, 10, 4, 8, 12 அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்தா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு மைனஸ் பண்ணிடும். இப்ப இந்த உயிர் வீடுகளில் அமரும் பொழுது என்ன ஆகும்னா 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும், நிறைய சந்தோஷமா இருப்பாங்க. பொருளாதாரம் குடுக்கல் வாங்கல் அவங்களுக்குள்ளாரியே நடக்கும். ஒண்ணு இவங்க கொடுத்து ஏமாறுவாங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஏமாறுவாங்க. இது ஏமாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்.
ஒரு கட்டத்தில் அந்த பொருளாதாரமே மிகப்பெரிய சிக்கல்கள் உண்டு பண்ணி இவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு செப்பரேஷன் கொடுக்கும். இதை இந்த விரையாதிபதி திசை நடக்கிறவங்களால தாங்கி கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளவு நம்பிக்கையா இருந்தோம், நம்ம இப்படி ஏமாத்துறாங்களே, அவங்க வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்காங்களா, இல்ல அவங்க நம்மளை கவனிக்க மாட்டேங்க, அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சில விஷயங்களை பேசணும், உங்களுக்கு இதுலதான் பிரச்சனை வரும். இதனாலேயே உங்க தொழிலை கவனிக்க முடியாமல் போய் இதனாலேயே உங்க தொழில மிகப்பெரிய ஒரு லாஸ் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா விரையாதிபதி அது விரயத்தை செய்யக்கூடிய விஷயங்களின் மூலியமாகத்தான் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். சரிங்களா? அது அளவுக்கு அதிகமான கோபங்கள் வரும். இதை 1, 5, 9 போய் உட்கார்ந்துருச்சுன்னா அளவுக்கு அதிகமான கோபம். அளவுக்கு அதிகமான கோபம் எப்போ வரும்? தான் நினைச்சது நடக்கலைன்னா வரும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணும்? தான் நினைச்சது நடக்கலைன்னாங்கிறத தாண்டி தன்னுடைய இயலாமையில் வரும். தன்னுடைய இயலாமையில மிகப்பெரிய கோபக்காரங்களா மாறுவாங்க. இவனா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த 1, 5, 9ங்கிற சமூக கோபம், நம்மளை யாரை ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு நானும் நெகட்டிவ் தான் பண்ணுவேன்னு ஒரு போய் தவறான பாதைகளில் போறதெல்லாம் இவங்க தான். 3, 7, 11 போய் கிரகம் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3, 7, 12 என்பது நம்ம ஏற்கனவே சொன்னா உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், திருமண பந்தங்கள், எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ். இதை 4, 8, 12 கூட 3, 7, 10 கனெக்டே வந்தால் கன்ஃபார்மா இது உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 3, 7, 12 உட்கார்ந்துருச்சுன்னா உறவு சார்ந்த பிரச்சனைகளா வரும். ஒரு விரயம் பண்ணும். கண்டிப்பா அந்த உறவை பிரிச்சு வைக்கும். 3ஆம் இடம் சகோதரத்துவமான உறவு, லவ் அண்ட் அஃபெக்ஷன். 7ஆம் இடம் என்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பார்ட்னர்ஷிப். 11ஆம் இடம் என்பது அது எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகப்பெரிய மைனஸ் பண்ணும். சார் எனக்கு கல்யாணமே இன்னும் ஆகலை சார், இந்த எனக்கு என்ன சார் பண்ணணும்னா அவங்க லவ் பண்றது லவ் பிரிச்சு வச்சிடும். அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்பிக்கையின்மை. நம்பிக்கையின்மையை கொடுக்கும். இந்த விரையாதிபதி அப்படிங்கிறது 12ஆம் இடம் என்பது நம்பிக்கையின்மையை கொடுக்கும். ஏன் சார் நம்பிக்கையின்மையை கொடுக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 5ஆம் பாவத்துக்கு அந்த எந்த பாவமா வருது? 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 8ஆம் பாவமாக வரும். 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வரும். அப்ப நம்பிக்கை என்கின்ற பாவத்திற்கு 8ஆம் பாவம் என்பது ஒரு விரயத்தை, அதாவது ஒரு பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம். 8னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ். அப்போ 12ஆம் அதிபதி திசை நடத்தும் பொழுது நம்பிக்கையின் பேரில் ஏமாந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா சரியாக இருக்கும். நம்பிக்கையின் பேர்ல தான் பிரச்சனை அவங்களுக்குள்ளனா கரெக்டாக இருக்கும். புரியுங்களா? அந்த அளவுக்கு இந்த விரையாதிபதி ஒரு வேலையை பண்ணுவார். இந்த விரையாதிபதி திசை நடக்கும்போது அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், இதை சின்ன சின்ன இதனாலதான் இவங்க லைஃபை கேள்விக்குறியாகும். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களையும் இவங்க தவறாக நினைச்சுக்குவாங்க. அது பெரிய மைனஸ் இவங்க கிட்ட. எல்லாமே இவங்க கரெக்டா இருக்கிற மாதிரியும் மற்றவர்கள் எல்லாம் தவறு பண்ற மாதிரியும் இவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மையை கொடுப்பது 12ஆம் இடம். எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருமே மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்ட மாதிரி இருக்கும், நம்ம மட்டும் இப்படியே இருக்கிறோமே. அப்ப அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணுவாங்கன்னா கோபமாக வெளிப்படுத்துவாங்க. நான் பெரிய ஆளு, நீ என்ன இப்படி சொல்ற அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையில தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக நிறைய செலவுகளை பண்ணுவாங்க. கடன் வாங்கியா செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா சில லக்னங்களுக்கு எல்லாம் நம்ம தெளிவா சொல்லிடுவோம், கவனமா இருங்க அப்படின்றோம். அது குறிப்பா 3, 7, 11 போய் அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கூடாது. ஏன்னா லக்ஸரி, அதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன், அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பாவம் 3, 7, 11 தன்னுடைய சந்தோஷங்களுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. 1, 5, 9 என்பது நம்ம ஒருத்தர் மதிக்கணுமேங்கிறதுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஆட்கள். இது தன்னுடைய கம்ஃபர்டபுள் ஜோன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 3, 7, 11 கிரகம் உட்கார்ந்ததுன்னா விரையாதிபதி உட்கார்ந்தாருன்னா அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோனுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. 1, 5, 9 அப்படிங்கிறது தன்னை ஒருத்தர் மதிக்கணுமே, பேர் புகழ் கீர்த்தி வரணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த செலவுகளை பண்ணுவாங்க. கடன் வாங்கி பண்ணுவாங்க, மிகப்பெரிய கடனாளி ஆயிடுவாங்க. கவனமாக இருக்கணும். சரி, இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இவங்க தொழில் ரீதியா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2, 6, 10க்கு நெகட்டிவான பாவங்கள் தான் 4, 8 பண்ணணும். சரிங்களா? அந்த 12ஆம் அதிபதிங்கிறது உங்களுடைய 10ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவமாக வந்தாலும் 10, 11, 12 3ஆம் பாவமாக வளர்த்தி விடுறதுக்காக வந்தாலும் அது விரையாதிபதி என்பதால் ஒரு விரயத்தை செய்யும் சொன்ன முடியா. 2வது தொழில் ஆரம்பிக்கிறப்போ கவனமா இருக்கும். அந்த கிரகம் நன்மையை செய்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். பார்க்காம இருந்தாங்கன்னா ஏமாந்துருவாங்க. இது வெளியூர் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு பாவம் 12ஆம் இடம். லோக்கல்ல ஆரம்பிப்பாங்க, லாஸ் ஆயிடும். வெளிநாட்டுக்காக வேலைக்கு போறான்னு போய் பணத்தை கட்டி ஏமாந்துருவாங்க. 2 தொழில் 3 தொழில் ஒரு எக்ஸிகியூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, லாக் ஆயிடுவாங்க. சரிங்களா? இது ஏன் அப்படின்னா இந்த 4, 8, 12 பாவங்கள் குறிப்பா இந்த விரையாதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா உங்க தொழில் பாவத்தை டோட்டலா முடக்கக்கூடிய பாவம். நம்ம எல்லாம் சொல்லுவோம் 12ஆம் பாவம் 2 தொழில் பண்ணலாம். 12ஆம் பாவம் திசை நடத்தும் போது 2 தொழில் எத்தனை பேர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. 6ஆம் பாவாதிபதி திசை நடக்கும் போது 6 கிரகம் திசை நடத்தும் போது 2 தொழில் பண்ணவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? 6 என்பது உத்தியோகம், 12 என்பது ஒரு விரயம். அது சில லக்னங்களுக்கு கொஞ்சம் மாறி வரும், அதை புரிஞ்சுட்டு பண்ணணும். சரிங்களா? சரி, இப்ப தொழில் ரீதியா பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நான் விரையாதிபதி போய் எந்த பாவத்துல உட்காருது, இப்போ 11ஆம் பாவத்துல இருக்கு, 7ஆம் பாவத்துல இருக்கு, 3ஆம் பாவத்துல பயங்கரமா பிளான் எல்லாம் பக்காவா பண்ணுவாங்க. ஒரு ஆரம்பிச்சும் வச்சிருவாங்க. 3, 7, 12, 11 சுப ஆரம்பம் நம்ம சொல்லுவோம். சுப விஷயங்களுக்கு ஆரம்பிச்சு வைப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தை முழுதாக முடிக்க மாட்டார்கள். கேள்வி கேட்டா சார் நான் சார் பண்ணிட்டேன்,
இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன், நம்ம கிட்ட எல்லா ப்ரூஃபும் காட்டுவாங்க. ஓ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் செய்யற வரைக்கும், அந்த ரிப்பன் கட் பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உத்வேகம், ரிப்பனை கட் பண்ணதுக்கு அப்புறம் அமைதியா போயிடும், ஒரு வேலை கூட நடக்காது. அந்த மாதிரி இடம் தான் 3, 7, 12ஆம் இடம் கனெக்ஷன் வரும்போது கவனமா இருக்கும். இதே 1, 5, 9ல போய் அந்த கிரகம் உட்கார்ந்துச்சு வச்சுக்கோங்களேன், சுபபாவத்துல போய் உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன், அந்த விரையாதிபதி போய் என்ன சொல்றாரு, 1, 5, 9 உட்காந்துட்டாருன்னா எக்ஸிகியூஷன் பயங்கரமா இருக்கும். பேப்பர்ல எழுதி எழுதி தள்ளுவாங்க, நான் அதை பண்றேன், இதை பண்றேன், இப்படி பண்றேன்னு நிறைய பேசுவாங்க. ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. பேச்சு அதிகமாக இருக்கும், செயல் குறைவாக இருக்கும். அந்த செயலும் வந்து எப்படி இருக்கு தெரியுங்களா, ஒரு அறிவில்லாத ஒரு செயலாக இருக்கு. எப்படின்னா தன்னுடைய திறமை என்னன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணணும் இல்லையா, அதை பண்ண மாட்டாங்க. ஒரு கற்பனை உலகத்துல போய் நான் இப்படி எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் வாழ்ந்துருவேங்கிற ஒரு கற்பனையில, இந்த 1, 5, 9 போய் விரையாதிபதி நிற்கும் போது ஒரு கற்பனையான உலகத்துல போய் மாட்டிக்கிட்டு நான் இதெல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு இதெல்லாம் வந்துடும், நான் இத்தனை கோடி சம்பாதிச்சேன்னு ஒரு கற்பனை உலகத்துல போய் லாக் ஆகி அதுக்கப்புறம் இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு இந்த விஷயமே தெரியல அப்படிங்கிறது. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த விரையாதிபதி பண்ணுவார். தப்பி தவிர 2, 6 10 போய் உட்கார்ந்துருச்சுன்னா, இந்த விரையாதிபதி 2, 6 10 உட்கார்ந்தால் தொழிலால் நஷ்டம். தொழில் பண்ணுவாங்க, நல்ல எக்ஸிகியூஷன் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனா ரிசல்ட் வந்து மைனஸா இருக்கும். இவங்களை குறை சொல்ல முடியும், நான் ஒரு வேலை பண்ண சார் ஆனா லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் உட்காருவாங்க. இவங்களை மன்னிக்கலாம், ஏன்னா மீதி 2 பேருமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல எக்ஸிட் ஆயிடுவாங்க. இவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப ட்ரை பண்ணி தோத்துருவார். இவரை நம்ம மன்னிக்கணும். 2, 6 10 கிரகம் உட்காரும் பொழுது, அந்த விரையாதிபதி உட்காரும்போது விரயத்தை தர. 2ஆம் இடம் என்பது குடும்ப செலவுகளுக்கே காசு இல்லாம கஷ்டப்படுறது. 6ஆம் இடம் நோய் எதிரி கடனுக்காக செலவு பண்ணி லாக் ஆகிறது. 10ஆம் இடம் தொழில் ஆரம்பிச்சு அதனால லாஸ், வெளிநாட்டுல போய் ஆரம்பிச்ச லாஸ், 2வது தொழில் ஆரம்பிச்சதுல இருந்து லாஸ், அப்படி சொல்லக்கூடியவங்க இவங்க ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி போகும்போது 12, 4, 8, 12, அதாவது இந்த விரையாதிபதிங்கிறது 12ஆம் இடம் என்பது என்ன தெரியுங்களா, இருக்கிற சாம்ராஜ்யங்களை பெருசாக்குறது, இருக்கிற சாம்ராஜ்யம் அழியோடு அழிக்கிறது. அப்படி 2 காரகத்தை வந்து கையில வச்சுட்டு இருக்கு. அதாவது புதிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குறது 12ஆம் இடம் தான். புதிய ஏற்கனவே கட்டி வச்ச சாம்ராஜ்யங்களை இடிச்சு தரமட்டமாகிறது இந்த விரையாதிபதி. அவங்க நல்லவரா கெட்டவரா லக்ன ரீதியா பார்க்கணும். அதுக்கு பல வீடியோக்களை போட்டிருக்கோம், போய் பாருங்க. அப்ப இந்த விரையாதிபதி 2, 6 10 உட்காரும் போது தொழில் ரீதியாக, கடன் ரீதியாக, குடும்ப ரீதியாக செலவுகளால் கஷ்டப்பட்டு இருக்கீங்க தெளிவா சொல்லிடலாம். அதை கெடுத்ததுன்னா, அதே வந்து 4, 8, 12 இருந்ததுன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க ட்ரை பண்ணி மொத்தத்தை அளந்து 0 ஆனாரா அப்படிங்கிறதையும் இந்த இடம் சொல்லும். அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போய் தோத்தாளுங்க. இவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வேலை நடக்கும் பொழுது நல்லதா கெட்டதாங்கிறது காமன், எல்லாருக்குமே நடக்கும். ஒரு பிளஸ் மைனஸ் கலந்ததுதான் வாழ்க்கை. அப்போ அந்த திசா புத்திகள் நன்மையாக இருந்தால் நன்மை, இல்லை என்றால் தீமை அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம பார்க்கணும். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன்னிக்கக்கூடிய குணம் நம்ம வச்சுக்கணும். யாராவது ஆரம்பிச்சு உங்க வீட்டுல ஒரு விரையாதிபதி திசை நடந்து 2, 6 10 4, 8 12 தொழில் பண்ணி லாஸ் ஆயிட்டானா திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ட்ரை பண்ணாரு, நேரம் சரியில்லை, தோத்து போயிட்டார். ஆனா ட்ரை பண்ணுவாரு, உண்மையா ட்ரை பண்ணுவாரு, அந்த வேலையை செய்யணுங்கிற அக்கறையோட பண்ணக்கூடியவங்க தான் இந்த 2, 6 10 4, 8 12. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். ஸோ நீங்க கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, விரையாதிபதி திசை நடக்கும்போது இந்த உயிர் பாவங்களை போய் உட்கார்ந்தாங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இவங்க எக்ஸிகியூஷனும் பண்ண மாட்டாங்க, தேவையில்லாம அடுத்தவங்க குறை சொல்லுவாங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருப்பாங்க, அதிகபட்சமான செலவுகளை பண்ணுவாங்க. இந்த 1, 5, 9ல வேலை செய்யாம வெட்டியா உட்கார்ந்து திண்ணை அரட்டை சொல்லுவாங்க. அந்த திண்ணை அரட்டை அடிச்சுட்டே இருக்கான்னு இந்த அரட்டை அடிக்கிற குரூப் இவங்க எல்லாம். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல உட்காந்து கருத்து சொல்ற குரூப்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இவங்க தான். இந்த 1, 5, 9 இந்த 3, 7, 11 நான் ஆரம்பிச்சுன்னா கணக்கு காட்டுவாங்களே தவிர ஒரு வேலையும் நடக்காது. ஸோ அந்த விரையாதிபதிகள் அந்த மாதிரி இருக்கும்போது வேலைக்கு போறது மட்டும்தான் உத்தமம். இந்த இடத்துல பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அதே போல இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய திசைகள் கண்டிப்பாக நன்மையாக அமையும். ஏன்னா ஒரு திசை கெடுதல் உடனே அடுத்த திசை கெடுக்கணும் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நன்மை செய்யும். இன்னும் குறிப்பா சொன்னா விரையாதிபதி திசை நடந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை கண்டிப்பா உங்க லைஃபை காப்பாத்திடும். அவ விரையாதிபதி மைனஸ் ஆயிடுச்சு, லைஃபே போச்சா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை. என்ன மாதிரி இடத்துல இருந்து என்ன மாதிரி பிரச்சனை படுதோ அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு வெளியே வாங்க. அந்த பிரச்சனை சால்வ் பண்ணாத வரைக்கும் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசைகள் தான் உங்களுக்கு தீர்வை கொடுக்கும். ஸோ விரையாதிபதி திசை நடத்தும் போது இப்போ நான் சொன்ன ரூல் எல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்க. நான் சொன்னது கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கும். ஏன்னா பல ஜாதங்களை பார்த்து நம்ம கேட்டப்ப ஆமா சார் இப்படிதான் இருந்தது அப்படிம்பாங்க. அதுல கவனமா இருங்க. குறிப்பா விரையாதிபதி 3, 7, 11 இருக்கும்போது வெளி உலக தொடர்பில், குறிப்பாக திருமணமானவங்க அடுத்தவங்களுடைய தொடர்பில் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதே போல 1, 5, 9 வரும்போது வேலை செய்ய ட்ரை பண்ணுங்க. ஐடியாலஜி கொடுத்துக்கிட்டே இருந்து வேலை செய்ய போனீங்க, பிசினஸ் பண்ணீங்க, லாஸ் ஆயிடுவீங்க. 2, 6, 10 4, 8 12 உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாவங்கள்னு சொன்னா அது நல்லதா இருந்தா ரொம்ப சூப்பரா வந்துருக்கீங்க, இல்லைன்னா தரைமட்டமாக்கிடும். அப்போ ஒரு ஜாதத்தை கொடுத்து ஃபைன் டியூன் பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. இதுதான் விரையாதிபதி பண்ணும். இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. அந்த அதிபதி யாரு, அவருடைய தன்மை என்ன, அது எந்த பாவத்துல இருக்கோ என்ன மாதிரி பண்ணும், அதான் மேட்ரு. உதாரணத்துக்கு குரு விரையாதிபதி ஒரு லக்னத்துக்கு, அவர் போய் எங்க இருக்காருன்னு பாருங்க. குரு என்பவர் பொதுவா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனிதர். அவர் வந்து 1, 5, 9 போய் உட்காந்து ஏமாந்து போயிடுவார். 3, 7, 11 இருக்கும்போது அடுத்தவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக தன்னுடைய வேலைகளை செஞ்சு ஏமாந்து போயிருப்பார்.
2 6 10 உட்காரும் போது தொழிலால் லாஸ் அடைவார். 4 8 12 இருக்கும்போது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இழந்து நடுத்தெருவில் நின்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசைகளை ஜெயிப்பார். இப்படிதான் நம்ம சொல்லணும். செவ்வாய் வராரு, மூர்க்கத்தனத்தால் இழக்கக்கூடிய விஷயத்தை சொல்லும். சூரியன் வராரு, தன்னுடைய அதீத கோபத்தால் தன்னுடைய விஷயங்களை இழக்கிறதை சொல்லும். இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம சுக்கிரன் அதீதமான லக்ஸரி லைஃப்ல இழந்ததை சொல்லும். அது 1 5 9 இருந்தாலும் சரி. இந்த தின்னுகட்ட குடும்பம் சொல்லுவாங்க சில அந்த காலத்துல, நம்ம வீட்டுகள்லாம் சொல்லுவாங்க தின்னுகட்ட குடும்பம்னா அப்படிம்பாங்க. இந்த சுக்கிரன் மட்டும் விரையாதிபதியாக வந்து அது 1 5 9 போய் உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இருக்கிறத அழிக்கக்கூடியவங்க. சொகுசான வாழ்க்கை அதனால் அழியக்கூடியவர்கள். 3 7 11 தான் கம்ஃபர்டபுளான சொல்லிட்டு கடன் வாங்கியே ஏமாறக்கூடியவர்கள். தொழிலெல்லாம் பண்ணியெல்லாம் பெருசா எல்லாம் லாபத்தை சம்பாதிக்கணும், அடுத்தவரை நம்பி போகக்கூடிய கூட்டம். இந்த புதன் வரும்பொழுது பொதுவாக கடன் கொடுத்து ஏமாறுவது, கடன் வாங்கி ஏமாறுவது, அந்த 2 கான்செப்ட் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்திலேயே லாக் ஆயிடுவாங்க. கவனமா இருக்கணும். இதே சனி வராருன்னா தொழில் ரீதியாக மட்டும்தான் வரும், இல்லைன்னா உயிர் காரகத்துல உயிர் சார்ந்த விஷயங்கள் ஒரு மைனஸ் ஆகி அதனால தொழிலை இழந்தாங்கிறவங்க இவங்க தான். அப்படி இந்த மாதிரி பாவங்களை நமக்கு அந்த கிரக காரகத்துடன் அந்த பாவத்துக்குள்ள இணையும் போது என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம விரையாதிபதி என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லலாம். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.